யாரு? ஹலோ 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 அக்கா. சொல்லுமா, எப்படி இருக்கே? நல்லா இருக்கேன் அக்கா. அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நானும் நல்லா இருக்கேன். பசங்க வீட்டுக்காரர் எல்லாம் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க அக்கா. ஆமா, என்ன விசேஷமா கால் பண்ணிருக்கே? அதுவா அக்கா, என்னோட கடைசி பையனுக்கு கல்யாணம். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். நான் பத்திரிக்கை வந்து உங்க பொண்ணு ஃபோனுக்கு அனுப்பிச்சி விட்ருக்கேன், அதில் பாருங்கக்கா. சரிம்மா சரிம்மா, பார்க்குறேன். நான் வேறு பாம்பேயில் இருக்கேன்லக்கா, அதனால என்னால் வந்து பத்திரிக்கை வைக்க முடியலக்கா. வரணும்னு தான் நினச்சேன், இருந்தாலும் எனக்கு இங்கே நிறைய கல்யாணம் வேலை இருக்குக்கா, அதுதான்க்கா வர முடியல. சாரிக்கா, தப்பாக எடுத்துக்காதீங்க. சே பரவாயில்லம்மா, நீ என் தங்கச்சி, நம்ம கூட என்ன ஃபார்மாலிட்டிஸ். இவ்வளோ நேரம் உங்கள் பொண்ணுக்கிட்ட தான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன், அவகிட்டையும் சொல்லிட்டேன். அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணேன். சரிம்மா. நான் பிறந்த ஊர் பாம்பேக்கே போக போகிறேன். ஆனால் என் பொண்ணுக்காரி என்னை அனுப்புவாளான்னு தெரியலையே. அம்மா. சொல்லுமா. உங்கள் தங்கச்சி இப்போ தான் கால் பண்ணாங்க, ஏதோ ஊரில் வந்து உங்கள் பையனுக்கு கல்யாணமாமே, போகிறீங்களா நீங்கள்? நீ அனுப்புனா போவேம்மா. சரிம்மா, நீங்களும் ஊருக்கு போயிட்டு வாங்க, நீங்களும் இங்கேயே தானே இருக்கீங்க. அப்படியாம்மா, நான் போட்டா? போங்கம்மா, அதில் என்ன இருக்குது? நான் தம்பிக்கிட்ட சொல்லி டிக்கெட் எடுக்க சொல்கிறேன், சரியா? நாளை கழிச்சு ட்ரெயின் கிடைக்குதான்னு பார்ப்போம், அப்போ கிளம்புங்க, நான் சாப்பாடு கட்டி கொடுக்குறேன். சரிம்மா சரிம்மா. டிக்கெட் கிடைச்சாதாம்மா போக முடியும், ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். அப்புறம் என்னடி நீ போக சொன்னேன், இப்போ போவேன்னு சொல்கிறேன், டிக்கெட் கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. சரிம்மா, டிக்கெட் கிடைச்சாதான் போவேன். ஐயோ, நான் வேறு என் சொந்த ஊருக்கு போகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்ன பாட்டி, ஒரே ஜாலி போல, டான்ஸ்லாம் பலமாக இருக்குது. அதுவா, நான் வந்து என் பிறந்த ஊருக்கு போகிறேன், மும்பைக்கு. கேள்விப்பட்ட மம்மி சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரே ஜாலி போல. ஆமாம். சரி ஓகே, நான் என் ரூமுக்கு போகிறேன், தூங்குங்க. எப்படி தூக்கம் வரனே தெரியலையே. எனக்கு தெரியுமே நீங்கள் தூங்கவே மாட்டீங்கன்னு, தயவு செஞ்சு எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணி தூங்குங்க. ஏன் கண்ணே நெருப்பால் கோபம், அடனியும் என்ன வெறுத்தா பாவம். லக்ஷ்மி, சொல்லுங்கம்மா. என்னோட பாம்பே டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்காரர்கிட்ட கேளுடி. இருங்கம்மா, கேட்குற, அவசரப்படாதீங்கம்மா. ஏங்க? என்னம்மா? அம்மா பாம்பேக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டுருந்தாங்கல்ல, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு பாருங்களேன். நேத்தானமா பார்த்தேன், கன்ஃபார்ம் ஆகலல்ல. அது நேத்துங்க, இப்ப பாருங்களேன். சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல, அதான் சொல்றேன் 2-3 நாள் ஆகும்னு. சரி, ஒரு தடவை பாருங்கங்க. இரு, பார்த்துட்டு சொல்றேன். இன்னும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலம்மா, கன்ஃபார்ம் ஆனா நானே சொல்றேன். இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையா? அப்ப நான் ஊருக்கு போக மாட்டேனா? அம்மா அம்மா, நான் ஆசைப்படுறது மட்டும் தான் எப்பவுமே நடக்காது. நானே ரொம்ப நாள் கழிச்சு கல்யாண சாக்குல ஊருக்கு போலான்னு நினைச்சேன். என்னம்மா நீங்க இப்ப எதுக்குமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துல கன்ஃபார்ம் ஆயிடுமா, டிக்கெட் தானே, பாத்துக்கலாம். சரி போ, குழந்தை மாதிரி அழுவாதீங்கம்மா, வீணா உடம்ப போட்டு வருத்திக்கிறீங்க. போடி, ஏன் கஷ்டம் எனக்கு. ஐயோ ஐயோ. எனக்கு மட்டும் என்னம்மா இப்ப எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ எப்பப்பா வந்த? இப்போதாம்மா வந்தேன். அக்கா போன்ல சொன்னாங்க நீங்க ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களாமே. ஆமாப்பா, இன்னும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலையாமேப்பா. நீங்க முதல்ல எந்திரிச்சு உட்காருங்களேன். இங்க பாருங்கம்மா, அதெல்லாம் சீக்கிரமே கன்ஃபார்ம் ஆயிடும். நீங்க போக இன்னும் 3 நாள் இருக்குல்லம்மா, கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆயிடுமா. இப்போதைக்கு தான் கன்ஃபார்ம் ஆகல சொல்லியிருக்காங்க, கூடிய சீக்கிரம் ஆயிடும். நீங்க ரெடியாக ஆரம்பிங்க, எல்லா பொருளும் எடுத்து வைங்க ஃபர்ஸ்ட். அப்படியாடா, கன்ஃபார்ம் ஆயிடுமா? ஆமாம்மா, கன்ஃபார்ம் ஆயிடும். இப்போதைக்கு தான் ஆகல, இன்னும் 3 நாள் இருக்கு, அதுக்குள்ள ஆயிடும். நீங்க கண்டிப்பா போவீங்க.